ஸ்டார்க்கை விட அதிக தொகை வீரரை வாங்கிய சிஎஸ்கே. ஐபிஎல் வரலாற்றில் 17வது சீசனுக்கான மினி ஏலம் தான் மறக்க முடியாததாக இருக்கின்றது. மொத்தம் 2 வீரர்கள் 20 கோடிக்கு மேல் ஏலம் போய் உள்ளனர். ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பாட் கமின்ஸை சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 20.50 கோடி கொடுத்து வாங்கியது. அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணி வேகப்பந்து வீச்சாளர் மில்டன் ஸ்டார்க்கை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 24.75 கோடி கொடுத்து வாங்கி ஐபிஎல் ஏலத்தில் புது வரலாற்றை படைத்துள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் பென் டாசஸ்கா தான் மிக மதிக்க வீரராக இருக்கின்றார். ஸ்டார்க்கை ஒரு பந்து வீச்சாளராக 76 லட்சம் மட்டுமே பெற உள்ள நிலையில் பென் ஸ்டார்க்கரை கடந்த சீசனில் ஒரு பந்து வீச 20.70 கோடியை பெற்றார். ஆம், கடந்த சீசனில் 14.25 கோடி மதிப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்த பென் ஸ்டோக்ஸ் ஒரே ஒருவரை மட்டும் வீசினார். அதில் 18 ரன்களை விட்டுக் கொடுத்தார். 14.25 கோடிக்கு வாங்கப்பட்ட அவர் ஒரு பந்திற்கு 2.70 கோடியை பெற்றார். மேலும் 2 போட்டிகளில் பேட்டிங் களமிறங்கி 7, 6, 8க்கு 8 போன்ற சொற்ப ரன்களை மட்டும்தான் சேர்த்தார். 17வது சீசனில் தன்னால் விளையாட முடியாது என கூறிவிட்டதால் பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே கழற்றிவிட்டது. பெரிய தொகை என்ற அழுத்தம் காரணமாக படுமோசமாக சொதப்பினார்கள். தற்போது கம்மின்ஸ் 20.5 கோடிக்கும் மிட்டல் ஸ்டார்க்கை 24.75 கோடிக்கும் ஏலம் போயுள்ளனர். இவர்கள் எப்படி விளையாடுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.